ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 494வது திருநாமம். ஓம் நமோ நாராயணாய நமக. 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 494வது தேவப்பிரதே நமக. சரிங்களா. கவி சக்கரவர்த்தி கம்பரின் அவதார ஸ்தலமான தேரெழுந்தூரின் ஸ்தல புராணத்தில் உள்ள ஒரு சரித்திரம். அங்குள்ள பெருமாள் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் இணைத்து ஸ்தல புராணம் இருப்பதை வேற்றுமை நோக்கில் காணாது ஒற்றுமை நோக்கில் பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பரமசிவனும் திருமாலும் சொக்கட்டான் விளையாட பார்வதி தேவி நடுவராக அமர்ந்திருந்தாள். போட்டியில் ஒரு நிலையில் நான் தான் வென்றேன் என்று திருமால் கூறினார். ஆமாம் என்று தேவி தலையாட்டினாள். ஓஹோ, புகுந்த வீட்டை விட பிறந்த வீடுதான் உனக்கு முக்கியமோ? கணவனை விட உன் அண்ணன் தான் உனக்கு முக்கியமோ? அவர் வென்றேன் என்று சொல்ல நீயும் மாடு போல் தலையாட்டுகிறாயே, நீ மாடாக பூமியில் பிறப்பா என்று பார்வதியை சபித்தார் சிவன். நம் வீட்டில் வரும் சண்டைகளைப் போல சிவன் பார்வதிக்குள் சண்டை வருமா என்று எண்ணி இருக்க வேண்டாம். பூமியில் தேரெழுந்தூர் திருத்தலம் உருவாவதற்காக அவர்கள் செய்யும் விளையாட்டு. சோழ நாட்டில் உள்ள தேரெழுந்தூரில் பசுவாக வந்து தோன்றினாள் பார்வதி. சக்தி இல்லையில் சிவம் இல்லை என்று சொல்வதற்கேற்ப பார்வதியை பிரிந்த சிவன் இருக்க முடியாமல் தவித்தார். அதனால் அவரும் தேரெழுந்தூர் கஷேத்திரத்துக்கு வந்து வேதபுரீஸ்வரர் என்ற பெயரோடு தவத்தில் ஈடுபட்டார். தாம் விளையாடிய சொக்கட்டான் விளையாட்டால் தானே பார்வதியும் பரமசிவனும் பிரிய நேர்ந்தது. நாமே அவர்களை இணைத்து விடுவோம் என்று முடிவெடுத்த திருமால் மாடு மேய்க்கும் கண்ணனாக ஆம்பரவி அப்பன் என்ற திருநாமத்தோடு தேரெழுந்தூருக்கு வந்தார். மாடு வடிவில் வந்த பார்வதி தேவியை அவளது சகோதரனாகிய கண்ணன் காத்து ரட்சித்தார். கண்ணன் மாடு மேய்ப்பதை பார்த்த வேதங்கள் கன்றுக்குட்டிகளாக அவனை நாடி வந்துவிட்டன. கண்ணனை மேய்க்கும் போது அவனது திருக்கரத்தின் ஸ்பரிசம் பசுங்கன்றுகள் மீது படுமல்லவா, அதை விரும்பி வேதங்கள் கன்றுகளாயின. இப்படி பசுவையும் கன்றுகளையும் கண்ணன் மேய்த்து வருவதை சத்தியலோகத்திலிருந்து பார்த்த பிரம்மா அந்த பசுவையும் கன்றுகளையும் ஒரு குகைக்குள் ஒளித்து வைத்து விட்டார். ஆமரு வியப்பன் தன் திருமேனியில் இருந்தே பசுவையும் கன்றுகளையும் வெளியிட்டார். அதை கண்ட பிரம்மா தனது கர்வம் நீங்க பெற்று ஆமர வியப்பனை அடிபணிந்தார். கண்ணா, நீதான் தேவர்களான எங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறாய். அதை புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் அபச்சாரப்பட்டு விட்டேனே என்று மன்னிப்பு கோரினார். அதன் பின்பு தொடர்ந்து மாடு கன்றுகளை மேய்த்தபடி சிவபெருமான் தவம் புரிந்த அந்த மரத்தின் அடிக்கு ஆம்ரவியப்பன் எழுந்து எறினார். அவரை பார்த்தவாறே அவர்தான் திருமால் என்று பரமசிவன் புரிந்து கொண்டார். பசுவின் வடிவில் இருப்பவள் பார்வதி என புரிந்து கொண்டார். உங்களிடம் பார்வதியை ஒப்படைக்கிறேன் என்று சிவனிடம் சொன்னார் ஆமருவிப்பன். சிவபெருமான், நான் உனது ராமவதாரத்தில் அதிகமாக ஈடுபட்டு இருப்பவன். எனவே ஸ்ரீராமன் வடிவில் வந்து பார்வதியை என்னோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆமரு வியப்பனிடம் கோரினாராம். அப்படியே ஆகட்டும் என்றார் ஆமரு வியப்பன். மாசி மாதம் புனர்பூஷ நட்சத்திர நாளில் சீதா லக்ஷ்மணனோடு கூடிய ஸ்ரீராமனாக பரமசிவன் முன் தோன்றிய ஆமரு வியப்பன் பசுவின் வடிவில் இருந்த பார்வதியை பழைய வடிவத்துக்கு மாற்றி பரமசிவனோடு இணைத்து வைத்தார். மீண்டும் பார்வதியை மணந்தபடி வேதபுரீஸ்வரராக தேரெழுந்தூரில் கோவில் கொண்டார் சிவபெருமான். ஆமரு வியப்பனாக தேரெழுந்தூரிலேயே கோவில் கொண்டார் திருமால். ஆண்டுதோறும் மாசி புனர்பூசத்தன்று ஆமரு வியப்பன் ராமனாகவும், தேரெழுந்தூர் ரங்கநாத பெருமாள் சீதையாகவும், தேரெழுந்தூர் கோவிந்தராஜ பெருமாள் லக்ஷ்மணனாகவும் வடிவம் கொண்டு பசுவோடு புறப்பாடு கண்டருளி வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள சிவபெருமானிடம் பசுமாட்டை சேர்ப்பதாக இந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. சக்தியால் தான் சிவனுக்கு பெருமை என்று சொல்லப்படும் நிலையில் அந்த பார்வதியை பிரிந்த சிவனுக்கு அவளை பழையபடி மீட்டு தந்து அவருக்கு அப்பெருமையை பெற்று தந்தார் திருமால். அதுபோல பிரம்மா போன்ற அனைத்து தேவர்களுக்கும் அவரவர்களுக்கு தேவையானவற்றை தந்து அவர்களை தாங்கி பிடிப்பதால் தேவப்பிரத என்று அழைக்கப்படுகிறார் திருமால். தேரெழுந்தூரில் மூலவருக்கு தேவாதிராஜன் என்று திருநாமம். உற்சவர் ஆமரு வியப்பன். தேவாதிராஜன் என்பதன் மற்றொரு வடிவமே தேவப்பிரத, தேவர்களுக்கு தலைவராக இருந்து அவர்களை தாங்குபவர். அதுவே சகசரநாமத்தின் 494வது திருநாமம் தேவப்பிரதே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் அனைத்து பெருமைகளும் கிட்டும்படி திருமால் அவர்களை தாங்கி பிடித்து காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய.
சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.